जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादि सेवितं कपित्थ जम्बो पलसार पक्षितम उमासुदं सोக विनाश कारणम नमामि विघ्नेश्वर பாதபங்கஜம்। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்। நான் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன்। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன்। இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள்। இந்த காணொளியில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன்। எந்த எழுத்துக்களால் ஆரம்பிக்கக்கூடியவர்களால் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்। செப்டம்பர் மாத ராசி பலன்கள் ஃபுல்லா பாருங்க। உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க। உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே கேளுங்க। அதே போல உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லும்போது செப்டம்பர் மாசத்துல எந்த கிரக நிலைகள் அடிப்படையில நம்ம இந்த ராசி பலன்களை நம்ம சொல்றோம்னா, கோச்சார ரீதியாக 1/9/2026 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷத்துல சந்திரன், அதே போல மிதுனத்துல செவ்வாய், அதே போல கடகத்துல குரு உச்சமாகிறார், சிம்மத்துல சூரியன் புதன் கேது, கன்னியில ஜாதகத்துல சுக்கிரன், அதே போல கும்பத்துல ராகு, அதே போல மீனத்துல சனி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராசிகளுக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்கும், எந்த இடத்துல நம்ம நிதானமா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம கரெக்டா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, செய்யணுங்கிற விஷயத்தை விட எந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமானது, எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியம்। அதாவது பேசுறதை விட எந்த இடத்துல பேசணும் நுண்ணறிவோட நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட்। இந்த இடத்துல இந்த சார்ந்த இடத்துல நம்ம பேசினா நம்மளோட விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும்। இந்த இடத்துல பேசினா நமக்கு சரியா இருக்குமா, அந்த இடத்துல பேசணும்। லூஸ் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடாது, சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது। ஸோ அப்போ மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கீங்க। மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் அப்போ செப்டம்பர் மாதம்னு வரும்போது நீங்கள் எதில் கவனமாக இருக்கும்? ஏதாவது ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க, பண்ணாமல் யாரும் கிடையாது, சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க। அது சில பேருக்கு பெருசாக தலையில் வந்து விழுந்துடுறது, சில பேருக்கு ஏதோ சமாளிச்சிடுறாங்க, அவ்வளவுதான்। அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்। பொது ராசி பலன்கள்ல கணவன் மனைவி, சில பேருக்கு வந்து சின்ன பேச்சுவார்த்தை பெரிய விவாகரத்தா மாறிடுறது, குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு படிப்புல ஒரு தடங்கள் வருது, அரசியல் ரீதியா இருப்பவர்களுக்கு நிறைய ஏன் இந்த வருஷத்துல நிறைய தோல்விகள் நிறைய வருது। அரசியல்ல இருப்பவர்களுக்கு சில பேருக்கு, நான் எல்லாரையும் சொல்லல, சில பேருக்கு ஏன் அரசியல் ரீதியாக பல தோல்விகளை சந்திச்சுட்டே இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்। அப்ப செப்டம்பர் மாசத்துல என்ன சொல்லியிருக்கு, என்ன பண்ணணும், கிரகநிலைகள் என்ன சொல்றது, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன்। அதனால வாங்க 12 ராசிக்குள்ள போவோம்। கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। கடைசி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தால் இமீடியட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்। உங்க சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்துக்கலாம்। சுபம், வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க। கடகராசி நேயர்களை, பூசம் கடகராசி, புனர்பூசம் கடகராசி, ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி, உங்களை இந்த மாதம் சற்று பின்னால் நோக்கி இழுத்து செல்லும், கொஞ்சம் கவனமா இருங்க। ஏன்னு கேட்டா சில விஷயங்களை நீங்க பார்த்து செஞ்சா கூட சில பிரச்சனைகள் வரும், சில கவனமா இருங்க। சில விஷயத்துல மட்டும், எல்லா விஷயத்திலும் சொல்லலாம்। அதுலயும் முக்கியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ல யாராவது ஒருத்தருடைய ஆலோசனை இல்லாமல் பண்ணாதீங்க। ரெண்டாவது, உங்களுடைய ஜாதகத்துல கடகராசிக்கு சுய முன்னேற்றம், பணம், குடும்பம், தொழில், சொத்து மற்றும் மனநிலை போன்ற துறைகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பின்னணியாக பார்க்கப்படுகிறது। சில முக்கியமான சில விஷயங்கள் உண்டு। மாதத்தின் மைய பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பிறர் நலம் பேணுதல், அதே போல உதவி, மனம், நினைவாற்றல், சேவை, மனப்பான்மை, இது எல்லாமே இருக்கு। உங்களுக்கு பலமாக சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றது, நீங்கள் பிறருக்காக செய்த நன்மை வேறு ஒரு வழியில் உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய மாதமாக இருக்கும்। மேலதிகாரிகளிடம் நல்ல பேர் வாங்கலாம், நிறைய நல்ல விஷயங்களா இருக்கும்। ஆபீஸ் பாலிடிக்ஸ் விட்டுருங்க, நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க। உங்கள் உழைப்பை நிரூபிக்க வேண்டிய சூழல் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும்। கடகமே, நீ செய்த வேலையை யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்காதீர்கள்। செப்டம்பர் மாசம் அதற்கான ரெகக்னைசேஷன், அதற்கான சில விஷயங்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு। தொழில் வளர்ச்சிக்கான முன்னேற்றம் உருவாகலாம், சோ நல்ல சிறப்பா இருக்கு। பழைய வாடிக்கையாளர், புதிய கிளைண்ட்ஸ், இதெல்லாம் தொழில் மூலமாக சில விஷயங்கள், ப்ராஃபிட் ஷேரிங் மற்றும் பேமெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் எழுத்துப்பூர்வமாக சில விஷயங்கள்லாம் கரெக்டா பண்ணிக்கோங்க। வாய் வார்த்தையால் யாரையும் நம்ப வேண்டாம், சோ கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோ। வருமானம் உயரும் போது லைஃப் ஸ்டைல் அல்ல, சேவிங்ஸையும் சேர்த்து உயர்த்தணும்। லைஃப் ஸ்டைல் மட்டும் உயர்த்திட்டு போறது இல்லை, சேவிங்ஸ் சேர்த்து உயர்த்துறதுக்கு கடகராசி கற்றுக்கொள்ள வேண்டும்। ஷேர் மார்க்கெட்ல ரூமர், ஃபோமோ, அதே போல பாரோடு கேபிட்டல், அன்பிளான்டு ட்ரேடிங், இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல வேண்டாம்। சோ எதை செய்யணும், உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் ஏற்ற அணுகுமுறை அவசியம்।
நீண்ட கால முதலீட்டில் கவனம் செலுத்தலாம். சோ பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு எப்படி பார்த்து அதுல ஹைலி ரிஸ்க் இருக்கா என்ன பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஹோம் லோன், ப்ராப்பர்ட்டி லோன், இஎம்ஐ உங்கள் வருமானத்தில் எவ்வளவு சுமை ஏற்படுத்தும் என்பதை கணக்கிடுங்கள். லோன் இஎம்ஐ எல்லாம் இருக்கு, புதுசா வாங்க போறீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியும், இதெல்லாம் என்னால பண்ண முடியும், இதெல்லாம் என்னால சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா சில விஷயங்கள் எடுத்துக்கணும். திருமணம், மறுமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பேசுங்கள், ஆனால் மறைக்காதீர்கள். என்ன பண்ணணும்? பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க, டிரான்ஸ்பரண்டா இருங்க, மறைக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க. குடும்பம் இந்த மாதத்து முக்கியமான எமோஷனல் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். மூத்த நபரின் ஆலோசனை உதவும். வீடு, சொத்து, உறவினர் பிரச்சனைகள் நடுநிலையாக இருந்து செயல்படக்கூடிய சூழ்நிலை வரலாம். பழைய ஆர்குமெண்ட் ரெசிப்ட் அல்லது ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் தேவைப்படலாம். செட்டில்மெண்ட் குறித்து முடிவு எடுப்பதற்கு முன் சட்ட ஆலோசனை பெறுங்கள். சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும் போது உணர்ச்சியில் கடன் கொடுப்பது, நண்பர்கள், உறவினர்கள் கேரண்டி, குடும்ப அழுத்தத்தில் இன்வெஸ்ட்மெண்ட், கோபத்தில் உறவை துண்டித்தல், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செப்டம்பர் மாசத்துல பண்ணாதீங்க. இவற்றில் கவனம் தேவை. சா, சி, சு இந்த எழுத்துக்களால் சில பேருக்கு பாதிப்புகள் வரலாம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இது உறுதியான சில விஷயங்கள். அதனால இந்த எழுத்துக்கள் மிக முக்கியமான சா, சி, சு இந்த எழுத்துல இருப்பவர்களுக்கு கவனம் தேவை. இந்த மாதிரி அதே போல மாணவ மாணவிகளுக்கு சிறப்பா இருக்கு. வாழ்க்கையில் அதிக மகிழ்ச்சி தருவது, நீங்கள் அன்புடன் காத்திருந்த ஒரு குடும்ப ஆசை நிறைவேறுவது. சோ சில விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். லக்கி நம்பர் 2, லக்கி டே திங்கட்கிழமை. லக்கி டேட்ஸ் 2, 11, 20, 29. வடமேற்கு திசை நல்லா இருக்கு. வெள்ளை நிறம், முத்து நிறம்லாம் சிறப்பா இருக்கு. கருணை, பாதுகாப்பு எல்லாமே உங்களுடைய பாசிட்டிவ். உங்களுக்கான பிறநலம் பெறுதல், நன்மை செய்யும் மனம், அறம் சிந்தனை, அதே போல உதவித்தன்மை, நினைவாற்றல், சேவை மனப்பான்மை எல்லாமே இருக்கு. சோ சிறப்பா இருக்கும். கடகமே உங்களுடைய செப்டம்பர் மாசத்துக்கு உங்களை சில விஷயத்த ஸ்ட்ராங் பண்றதுக்கு தான் வருமே தவிர கெடுதல் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. சோ குடும்பத்தில் பணத்தில் ஒரு வாய்ப்பு, வேலையில் ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு சக்சஸா இருக்கும். கடகராசி பொறுத்த அளவுக்கு சிறப்பா பண்ணுங்க, சக்சஸா பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணுங்க. சில ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஃப்ரஸ்ட்ரேட்டட் இருக்கதான் இருக்கும். ஆனா எல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ரொம்ப எல்லாத்தையுமே மைண்டுக்குள்ள கொண்டு வர வேண்டாம். நார்மலா இருங்க. செப்டம்பர் மாசத்தை பொறுமையா கடத்திருங்க. பாத்துக்கலாம். அடுத்து என்னங்கிறத நம்ம பாத்துக்கலாம். நான் இருக்க உங்களோட. எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சுபா.